இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக அமைப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்யலாம் அப்படிங்கிறலாம் ரொம்ப துல்லியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஒரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தம் பெற்றிருக்கு. 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசி போகிறாரு. பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்காரு. புத்திகாரகன் புதன் சிம்மத்தில் இருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசியில இருந்து 19ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்காரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், இந்த ராசி மாற்றங்கள், இந்த வக்ரம், இது எல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நாம் சொல்லிடலாம். ஆனால் இதை நான் சொல்லும்போது உங்களால் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதியானவர் சனி பகவான். அதே மாதிரி ராசிக்கு 11வது வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான். இந்த 2 பேருமே இப்போ நல்லதொரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனால் இந்த 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அடித்தடி குத்துவெட்டில் ஆரம்பம். ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அரசு வகையில் லாபம் அப்படிங்கிறது வரணும். ஆனால் இப்போது அரசு வகையில் நமக்கு தொந்தரவு தான் வந்திருந்திருக்கும். சில பேருக்கு வீணா வம்பு வழக்கெலாம் வந்திருந்திருக்கலாம். தேவையில்லாத ஒரு பிரச்சனை எல்லாமே தலை தூக்கிட்டு இருந்திருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை, தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, தாயாரால் ஒரு பிரச்சனை, தாய் வழி உறவுகளால் பிரச்சனை, இது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 5க்கும் அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனை பார்க்குறாரு. சூரியன் சனியை பார்க்குறாரு. ரெண்டும் ஒன்று பார்த்துக்குது அப்படின்னாக்க, இந்த கிராமத்தில் சொல்லும்போது தான் ரெண்டும் எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க, சண்டை சச்சரவாக தான் கொடுப்பாங்க. பாக பிரிவினைகள் அப்படிங்கிறது பிரித்து கொடுக்காது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசி நேரத்தில் ஏமாற்றி போடுவாங்க. இப்படி தான் வாழ்க்கைங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான், என்னடா போடா மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம், நம்ம முதலாக போய் நிற்கிறோம், நமக்கு ஒன்றா எவனுமே வந்து உதவ மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல், ஒரு மன குழப்பத்தோட இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வருவீங்க. போதாத குத்தத்துக்கு மாதம் தொடங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, ராசி அதிபதி சுக்கிரன் நீசமாகிறாரே. உங்களுடைய ராசிக்கு அதிபதி அஷ்டமத்துக்கு அதிபதி, அஷ்டமாதிபதி சுக்கிரன் நீசம் அடைகிறாரு அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் ராசி அதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறதுனால அவருக்கு பலம் இல்லை அப்படின்னா நமக்கு பலம் இல்லை, அவ்வளவுதான். எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும். ராசி அதிபதி பலம் இழந்து விட்டாரு அப்படின்னா நமக்கே பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளோ பிரச்சனை இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நுழையும் போது இருக்குது. அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி ஜோசியரை ஒரு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா,
இந்த ஒரு மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடரும். ஆனால் வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் விரய ஸ்தானத்துக்கு வருவார். பரவாயில்ல, லாபஸ்தானத்தில் இருக்கிறத விட விரய ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா லாபத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் சிக்கிட்டாரு. அதுக்கு அவர் விரயத்துக்கு வந்துடலாம். ஏன்னா அரசாங்கத்துக்கு ஏதாவது விரயம்னாலும் தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காமல் விரயத்தை கட்டிட்டு போயிடலாம், ஃபைனலாக கட்டிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தோணும். விரய ஸ்தானத்துக்கு சூரியன் வந்த பிறகு சனி சூரியன் பார்வை விளக்கிடுது. ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். அதோட 19ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவான் வந்துட்டு ஆட்சி பெற்று உட்கார போறாரு. பலமிழந்து போனவரே அசுர பலத்தோட அவர் வராரு. அவருடைய பேரே அசுபகுரு. அசுரகுருக்கு அசுரபலம் கிடைக்குது அப்படிங்கும்போது அனைத்து விதமான நன்மைகளும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து சேர்ப்பாரு. இது எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கலாம். உங்களோட நிகழ்கால தேவைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பூர்த்தியாகும். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன், ஏதோ கடவுளாக பார்த்து ஒரு சின்னது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம மேலே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைகள் வழியில் பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் நல்லா படித்து முடிச்சுட்டு முன்னுக்கு வருவாங்க. படித்து முடித்து வேலை இல்லாத இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் பலன் அமையாதவர்களுக்கு நல்ல இடமா பார்த்து வரன் அமையும். அதனால் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது 17 தேதிக்கு மேலேயே நீங்கள் வரன் பார்க்க தொடங்கிடலாம். பிள்ளைகளுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகணும், பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஏதாவது ஒரு மாப்பிள்ளை ஒரு வரணும் வந்தால் பார்க்கணும், அந்த மாதிரி ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செஞ்சீங்க அப்படின்னா நல்லதொரு வரன் அமைவதற்கு எந்த விதமான ஒரு அலைச்சலும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அதில் ஒரு மாதம் அப்படிங்கிறது இரவு பகல் மாதிரி தான் உங்களுக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் இரவு, அதன் பிறகு பகல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். லாபம் நட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் நட்டத்தை கொடுத்துருந்துருக்கும். பின்னாடி பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ராசி அதிபதி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை சொல்கிறப்போ உங்களால் நம்ப முடியாது. எல்லா ஜோசியரும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மனநிலை அப்படிங்கிறது இப்போ அப்படி இருக்கும். உங்களை சொல்லி குறை கிடையாது, என்ன சொல்லி குறை கிடையாது. கிரகங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்குது அப்படிங்கும்போது சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும்போது நிச்சயமாக நம்புவீங்க. அந்ததொரு வகையில் 19ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம்ங்கிறது இருக்குது. வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், இல்லை இடம் மாறுதல் கிடைக்கலாம். இங்கே தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க, ஒரு சொந்த ஊருக்கு மாறுதல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக முயற்சி செஞ்சு அடையாத அந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தோட பிற்பகுதியில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கிடைக்கும். அதோட ராசிக்கு யோகக்காரகன், யோகம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் 5வது வீட்டில் இருக்காரு, வக்கரத்தில் தான் இருக்காரு. இருந்தாலும் நன்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு சூரியனுடைய பார்வையில இருந்து விலகின பிறகு. அந்ததொரு வகையில் இந்த 5வது வீட்டுக்கு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நன்மை செய்வார். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பிரிஞ்சிருந்த பிள்ளைகள் ஒன்று சேரலாம். பையன் ஒருத்தர் வெளிநாடு போயிட்டான், அங்கே இருக்கான், எங்கே இருக்கான், என்ன எப்படி ஆகிட்டான், மாட்டிக்கிட்டானா, அந்த மாதிரி சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். நல்ல இடத்துல ஒரு நல்லா சம்பாதிக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட நம்ம ஊர் ஆளுங்களே இருக்காங்க பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் அவங்களுக்கு வரும். அதோட இந்த ஒரு மாதம் முழுக்க செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார். ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா இதற்கு முன்னாடி வந்துட்டு குருவோட சேர்ந்து அட்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. இப்போது அவர் 9க்கு வராரு அப்படிங்கும்போது பொருளாதாரத்தில் நிறைவு இருக்கும். ஏன்னா 8ல் குரு இருந்துக்கிட்டு பொருளாதாரத்தில் பின்னடைவு அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பாரு. செவ்வாய் மாதிரி அதை கொஞ்சம் மாற்றுறாரு. தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு கிளை தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், ஒரு டீ கடை போடுவோம், ஒரு டீ கடை வச்சுருக்கேன், அப்படி ஒரு ஹோட்டல் கடையாக மாற்றுவோம், அந்த மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த கடை வச்சுருக்கேன், ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கேன், இன்னும் 2-3 பேரை வேலை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி தொழிலை விரிவு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. ஒரு வீடு கொட்டி கூடி போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே இப்போ அதற்கான ஒரு யோகம் இருக்குது. இப்போ அதற்கான ஒரு முன்னெடுப்புகளை செஞ்சீங்க அப்படின்னா கூட அதற்குண்டான அடுத்தடுத்த வேலைகள் அப்படிங்கிறது கடற்கடன் நடக்கும். ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வீடு கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் பாருங்கள், உடனே கிடைக்கும். அதே மாதிரி நகை நட்டு வாங்கலாம். சொந்த பந்தங்களில் நிறைய விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டீங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 17 தேதிக்கு பிறகு தாய் வழி உறவுகளால் நன்மை அப்படிங்கிறது இருக்குது. தாய் வழி உறவுகள் இருக்கக்கூடிய விசேஷங்களில் கலந்துக்கிட்டு ஒரு பழைய கசப்புகளை மறந்து பிரிஞ்சவங்க எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. தொழிலும் நல்லபடியாக இருக்கும். தொழிலுக்கும் உறவினர்கள், பங்காளிகள், உறவு முறையோட உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். இதை சொன்னால் நம்ப முடியாது. ஏற்கனவே எல்லோரும் என்ன
எப்போ காலி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க, நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. தினமும் குளிச்சுட்டு குல தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு குல தெய்வத்தை வணங்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது அவசியம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் அதெல்லாம் முறையாக செய்யணும். விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எருக்கம்பூவில் மாலை செஞ்சு போட்டு கருப்பு கொண்டை கடலை இதால் சுண்டல் செஞ்சு விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் படையல் போட்டு வணங்கிட்டு வாங்க. அன்றைய தினத்தில் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறதும் பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.